தமிழ்நாட்டில் வரலாற்று ரீதியாகவும் சரி, கடந்த காலகட்டத்திலும் சரி என்னன்னா, இந்தி எதிர்ப்பு, இந்துத்துவ எதிர்ப்பு, மத அடிப்படையிலான பிரிவினை கருத்திற்கு எதிரான போராட்டம், விவசாய நிலங்கள் பாதுகாப்பது, கார்ப்பரேட் நிலங்களுக்கு கார்ப்பரேட்காரர்களுக்கு தாரவாரத்து கொடுக்கக்கூடிய இயற்கை வளங்களுக்கு எதிரான போராட்டம், சுற்றுச்சூழல் போராட்டம், இப்படியான போராட்டங்களை என்னன்னா பல்வேறு அமைப்புகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, பல்வேறு அமைப்புகள், சிறு சிறு அமைப்புகள், தனி நபர்கள் இவர்கள்லாம் போராடி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கட்டமைப்பின் மீது திமுக ஆட்சியை நம்ம நிலைநிறுத்தி வச்சிருக்கோம். இப்போ பாஜக என்ன செய்யறாங்கன்னா, அதிமுக மூலமாக அதிமுகவுடைய வண்டியில் ஏறினா இந்த கட்டமைப்பை அறுத்தெறிவதற்கான முயற்சி எடுக்கிறார்கள். சோ இந்த கட்டமைப்பு இருக்கக்கூடிய இடத்துல தான் அதிமுக போய் நிக்குது. அதான் அதிமுகவோட ஒரு கொடுமை. அதிமுக கொத்து போட்ட மாதிரி பிச்சு போட்டு இன்னைக்கு அமித்ஷா விளையாடிட்டு இருக்காரு அந்த ஆட்டத்தை. அப்போ இது தொலைநோக்கு ரீதியாக, வரலாற்று ரீதியாக தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு பண்பாட்டு விழுமியங்களை அழித்தொழிப்பதற்கான ஒரு RSS ஆட்டத்தில் அதிமுக இருக்கின்றது. அதை தடுக்க வேண்டிய அவசியம் இருப்பதனால தான் இன்னைக்கு இந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கிறோம்.